வணக்கம். எடப்பாடியின் வேண்டுகோளை நிராகரித்த விஜயையே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க உள்ளது தமிழக வெற்றிக் கழகம். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதற்காக தற்பொழுதே கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி கூட்டணியை உருவாக்கி கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். ஆளும் கட்சியான திமுக பலமான கூட்டணியை வைத்துள்ளது. எனவேதான் அவர்கள் அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். இதுவரையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அக்கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து 11 தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள். வரும் ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் அவர்கள்தான் வெற்றி பெற உள்ளார்கள். இப்படி தொடர்ச்சியாக வெற்றிகளை திமுக குவித்து வந்தாலும் அதிமுக மறுபுறம் தொடர்ச்சியாக தோல்விகளைத்தான் குவித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுக 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வியை அடைந்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வலிமையான கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டின் பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நண்பர் ஒருவர் மூலமாக விஜயோடு பேசப்பட்டதாகவும், அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 சீட்டுகள் வரையில் கொடுக்க தயாராக இருப்பதாகவும், துணை முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர தயாராக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் இதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும், மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள், நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி தொடர்பாக எந்தவிதமான பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை, இவை முற்றிலும் தவறான செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செல்வாக்கிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் விஜய் அவர்களினுடைய புகழை மடைமாற்றும் வகையிலும் தொடர்ந்து ஒரு சில ஊடகங்கள் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டு வருகிறது. நாங்கள் யாரோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என புசி ஆனந்த் அறிவித்திருந்தார். இதன் பின்பு பேச்சுவார்த்தை நின்றதாக கூறப்படுகிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களோடு கூட்டணியை உருவாக்க விரும்பி வருவதாகவும், விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 60லிருந்து 70 இடங்களை விட்டுத்தரவும், துணை முதலமைச்சர் பதவியை விட்டுத்தரவும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ தங்கள் தலைமையில்தான் கூட்டணியே தவிர மாற்றுக் கட்சிகளின் தலைமையில் கூட்டணி இல்லை. ஒருவேளை எங்கள் தலைமையை ஏற்றி எவர் வந்தாலும் அவர்களோடு கூட்டணியை வைக்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயே மாற்றுக் கட்சியோடு கூட்டணி அமைத்து வேறொருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை. நாங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் திட்டத்தில்தான் தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். அதனால்தான் நாங்கள் 120 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை உருவாக்கியுள்ளோம். எங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தி வருகிறோம். எங்கள் கட்சிக்கு இதுவரையிலும் 1 கோடி தொண்டர்களுக்கும் அதிகமானவர்கள் உள்ளார்கள். இப்படிப்பட்ட கட்சி நாங்கள் எதற்காக மாற்றுக் கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும்? விஜய் அவர்களை தலைவராக ஏற்று அவரது தலைமையின் கீழ் யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாமே தவிர மற்றவர்களின் தலைமையின் கீழ் கூட்டணிக்கு வர நாங்கள் தயாராக இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவிடம் அறிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவும் தொடர்ந்து எப்படியாவது விஜயை சமாளித்து தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய ஆப்ஷன் விஜய் மட்டுமே என அவர்கள் நம்புவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் வலிமையான கூட்டணி பலத்தோடு உள்ள திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜய் போன்ற பிரபலம் மிக்க ஒரு கட்சி தலைவர் தான் தேவை. மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது அல்லது திமுகவையும் வீழ்த்த முடியாது. தற்பொழுது அதிமுகவோடு தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சிகள் மட்டுமே கூட்டணியில் உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கட்சிகள் மட்டும் இருந்தால் திமுகவை வீழ்த்திவிட முடியாது. விஜய் அவர்களினுடைய தயவும் தேவை என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது. எனவேதான் விஜயை துணை முதலமைச்சராக அறிவித்து 60 சீட்டுகளை வழங்கி இந்த தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருவதாகவும், ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. நன்றி.